ஹாய். இந்த வருஷத்தோட மேங்கோ சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. கடைசி பேட்ச் ஆஃப் மேங்கோஸை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் மேங்கோ ஊறுகாய் செஞ்சிடலாமா? இது செய்ய 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க தனியா. இதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாங்காய் சின்னதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. அதான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 150 ml நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் வதக்குனாலே போதும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்ச உடனேவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே இது செய்ய சைடில் கர்ட் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஊறுகாயை வச்சு பேர் பண்ணி கர்ட் ரைஸ் சாப்பிட போகிறோம். இது ரெண்டுமே வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரெசிபி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.